श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषणमहादेशिकाय नमः। श्रीतरङ्गमहनन्दिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंका नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति। சீருந்துது புலு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமயாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. பாவத்தாள் இந்த தயாசதத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். நேற்றைய ஸ்லோகமானது 107வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்திலே இந்த தயாசதகத்தை பக்தியினால பண்ணேன்னு சொன்னார். அதுக்கு அனுகதையாக இந்த பகவத் சங்கல்ப கல்பத்ருமாத், அந்த பகவத் சங்கல்பம் என்கிற கற்பக விக்ஷத்திலே இருந்து இந்த பத்யங்களெல்லாம் விதேயங்களாக வரிசை கிரமத்திலே ஒரு ஜஞ்சா மாருத தூத சூத நயதா, ஒரே நிமிஷத்தில் 100 ஸ்லோகங்களும் வரிசையிலே வந்து என் புத்தியிலே விழுந்தது அப்படின்னு வர்ணிச்சு, பக்தினாலே இது விஷயத்தை நான் சொன்னேன், இதுக்கு அவன் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு காட்டுற ஸ்லோகத்தை 107 காட்டினார். இன்றைய தின ஸ்லோகமானது இரு ஸ்லோகம் தயாசதகத்தை கடைசியான பலஸ்ருதியான ஸ்லோகம் சாய்க்கிறார். நிறைய ஸ்லோகங்களில் பலத்தை சொல்லிட்டார், தயானுடைய பலத்தை சொல்லிட்டார். இருந்தாலும் கடைசி ஸ்லோகத்தில் ஒரு விசேஷம் உண்டு. ஆழ்வாராதிகளும் சரி, சுவாமி தேசிகனும் சரி, இந்த கிரந்தத்தினால என்ன பலன், இந்த கிரந்தத்தில் விஷய விசேஷம் என்ன, வைலட்சம் என்ன, எல்லாத்தையும் சொல்லுவது சம்பிரதாயமாக வச்சுருக்கா. என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட பிரபந்தம் பண்ணேன், இந்த பிரபந்தத்தில் வந்து குற்றங்குறை சொல்கிறவா உண்டு, அவளுக்கு பதில் சொல்கிறார் சுவாமி தேசிகன். இங்கே காமம் சந்துமிதா கரம்பித குணாவத்யானி பத்யானின கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் ஷாம்யதி நிஷ்பிரத்யோக விஷாத்திரிஜ்ஜர ஜதத்காரச்சலேனோச்சலன் தீனாலம்பன திவ்யதம்பதிதயா கல்லோல கோலாஹலஹா. அற்புதமான ஸ்லோகம், பெரிய விருத்தம். இதில் பத்யானி, இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் கரம்பித குணாவத்யானி, இதில் தோஷமும் இருக்கும், குணமும் சேர்ந்துருக்கும். இந்த 108 ஸ்லோகத்திலையும் ஒன்றோடு பின்னி பிணைந்து தான் இருக்கும். இதில் நிஷ்பிரத்யூகம், தட்டுத்தடங்கள் இல்லாமல், இதே பதத்தை நிஷ்பிரத்யூக தரங்கரங்கணமிதான்னு சொல்லிட்டு தயா அந்த தசாவதார ஸ்லோகத்தை இதே படத்தை சுவாமி கையாண்டிருக்கார். தட்டுத்தடங்கள் எல்லாம் வரக்கூடியதான வெங்கடாதிரி மலையிலேருந்து விழக்கூடியதான அந்த அருவியின் பேரிரைச்சல் ஜரத்து காரச்சலேன, ஜரத்காரச்சலேன, அந்த விழுகின்றதான பேர் இரைச்சல் ஓடி வந்துருக்கு. தீனாலம்பன, நாங்கள்லாம் பேதைகள், அகிஞ்சனமான பேதைகள், எங்களுக்கு வேற கதி இல்லை. அவளுக்கு யார் கதினா திவ்ய தம்பதி தான் கதி. திவ்ய தம்பதி தயா தீனாலம்பன
கல்லோல கோலாகலகா. இந்த சதகத்தினாலே என்னுடையதான இந்த தயா சதகத்திலே உள்ள குற்றத்தை நன்னா படிச்சவா கண்டுபிடிப்பா. அவளுடைய விமர்சனங்கள் எல்லாம் காதில் விழாதபடி தயாதேவி என்ன பண்றா, அந்த பேர் இரைச்சலோடே வரும்படியதான அந்த தீர்த்தத்தினுடைய பேர் இரைச்சலாலே அவ குற்றம் சொல்லுகிறான சத்தமானது வெளியில கேட்காதபடி பண்ணிடுறா. அதனால நான் சொல்லுகிறான் தயாசதகம் மட்டும் காதில் விழும்படி இருக்கு அப்படின்னு சொல்றார். இந்த பிரபந்தத்தில் 100 ஸ்லோகம் பண்ணியிருக்கேன். இதில் தயனுடைய பெருமை, சீனிவாசனுடைய பெருமை, அவதார பெருமைகள், தயனுடைய அநேக விதமான வேறு பரிமாணங்கள் எல்லாத்தையும் சொல்லிருக்கேன். அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கு. ஏன்னா நான் கிஞ்சனன். இதை என்னை விட வாசித்தவா, சீனிவாசன் நன்னா தெரிஞ்சவா, தயை நன்னா தெரிஞ்சவா இந்த தயாசதகத்தை ஒரு விமர்சனம் செய்யக்கூடும். விமர்சிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாருக்கும், மூலம் பண்ணுவது கஷ்டம். ஒரு புஸ்தகம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா அது பின்னாடி எவ்வளோ பரிசிரமம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எத்தனை தடவை ப்ரூஃப் பார்த்துருப்பா, அது எவ்வளோ பரிசிரமப்பட்டு அதை பைண்டிங் பண்ணி வெளியில் கொண்டு வந்து தப்பு இல்லாமல் சம்பிரதாய விரோதம் இல்லாமல் கொண்டு வரா. அதில் 35 பக்கத்தை இத்து விட்டு போச்சு, இம்மு விட்டு போச்சு, சுவாமி ஒரு பேஜ் தலைகீனா வச்சுருக்கா, இப்படியெல்லாம் நிறையா விமர்சனங்கள் எழுவது உண்டு. இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் தப்பாக இருக்குது அப்படின்னு அவளையும் சொன்னால் அவளை எது தெரியாது. ஆனால் விமர்சனங்கள் மட்டும் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன். அதுதான் தேசிகன் சாதிக்கிறார், என்னுடைய ஸ்லோகத்தில் விமர்சனங்கள் பண்ணும் வித்வான்களுக்கு அவளை யோகிதருக்கு பண்ணுறா. சத்துக்கள் என்னோட அண்ணா வாஷவா சொன்னார். இந்த இடத்துல சதம்பு கதகேன்னு போட்டிருக்காரு. தோஷம் பார்க்குறவா சாமியதி எப்படி இருக்குன்னாக்கா, அந்த கேதாங்கொட்டை இருக்குது தெரியுமா, கேதாங்கொட்டைன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது கதகம்னு பேர். அதை ரொம்ப கலங்கின ஜலத்திலே அந்த கோட்டையை போட்டுட்டாக்கா அந்த கலங்கின தீர்த்தமானது தெளிந்த நீரோடையாக மாறிடும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் சிவத் ரகசியத்திலே சாரத்தை எடுத்து காட்டியிருக்கார். இப்படி யார் குற்றம் சொல்கிறாளோ அவளுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் வெளியில் கேட்காதபடிக்கு நான் அகிஞ்சனன்னு தெரியும் பெருமாளுக்கு, தயாமூர்த்திக்குன்னு தெரியும். இந்த திவ்ய தம்பதிகள் என்ன பண்ணுறானா, என்னோட தீனாலம்பனம் எனக்கு அக்கிஞ்சனன் அவர் பேதையாக இருக்கண்ட தெரிஞ்சுண்டு என்ன பண்ணுறானா, அந்த தயை என்ற வேங்கடமலையிலேருந்து கொட்டக்கூடியதான் அருவி இருக்கு இல்லையா, அந்த அருவியின் சத்தத்தை இன்னும் பெருசு பண்ணி இந்த தயை என்னும் மலை அருவிகள்லேருந்து கோலாகலத்தோட ஒரு ஆர்ப்பாட்டத்தோட கீழே ஓடி இவா போடுகின்றதான இந்த விஷயம் தப்புன்னு சொல்லக்கூடாது, இரைச்சல் வெளியில் கேட்காதபடிக்கு தயாதேவி பண்ணுறான்னு சாய்க்கிறார். அதாவது குற்றம் சொல்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அந்த குற்றம் அவள் வேணும்னு பண்ணுறது கிடையாது. குணம் இருக்கும், குணத்தில் தோஷமும் உண்டு. இது இயற்கை, மனுஷ இயற்கை. அப்படி இப்போ ரொம்ப பரம பக்தனான தேசிகன் அவர் தயையை பற்றி ஸ்லோகம் பண்ணுறா. அதில் தோஷம் கண்டுபிடிக்கிறவா அவளிடத்துல ஒரு பாகவத் அபச்சாரம் ஏற்படுறது இல்லையா. இது தய விஷமான ஸ்துதி. இது திவ்ய தம்பதி தயை பற்றி பேசும்போது அதில் குற்றம் சொன்னால் பொறுத்துக்க மாட்டான். அதனாலே யார் குற்றம் கல்பிக்கிறாளோ அவளுக்கு பிரத்யவாயம் வரும் இல்லையா. தயாதேவி குற்றத்தை பொறுக்க மாட்டா. ஸ்தோத்திர வடிவிலே ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் சுவாமி, இது குற்றம் அது குற்றம்னு சொன்னாக்கா நம்மளால் தயாசதகம் பண்ண முடியாது, தேசிகன் பண்ணியிருக்கார். ஆனால் அப்படி குற்றம் சொல்கிறவாளையும் இவர் க்ஷமை பொறுக்கக்கூடியதான தேவி என்ன பண்ணுறா, அவளை டைரெக்டாக அவளை தண்டிக்கலை.
ஆனால் பெருமாள் தண்டனை கொடுத்துருவான், சிக்ஷை பண்ணிடுவான். அது தண்டிக்காத என்ன பண்ணுறான்னா, குற்றம் சொல்வாரை டைரெக்டாக நம்மளால் தண்டிக்க முடியாது. தண்டிக்கக்கூடியதான ஒரு குணவதியும் தயாமூர்த்தி இல்லை, அந்த தேவி அப்படி இல்லை, எல்லாம் அனுகிரகம் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறான்னாக்கா, அவளுடைய குற்ற பேச்சு இருக்கே அது அதிகமாக இரைச்சல் போடுறது. ஆனால் அதை விட தயாதேவி என்ன பண்ணுறான்னா, இந்த திருவேங்கட மலை அது மேலேருந்து அருவிகள் வந்து கீழே கொட்டுறது, அந்த அருவியே தனக்கு சாக்காக்கிண்டு குற்றம் சொல்லவாள் டைரக்டாக குற்றம் சொல்லாமல் தன்னுடைய அந்த அருவி தீர்த்தத்தை பேர் இரைச்சலாக்கி, யார் குற்றம் சொல்கிறாலோ அவளுடைய பேச்சை விட இன்னும் அதிகமான சப்தமாக்கி, அவள் சொல்லுகிறதான தோஷங்களெல்லாம் காதில் விழாமல் பண்ணி, குற்றம் சொல்லுகிற வித்வான்களும் இந்த குணங்களும் குற்றங்களும் கலந்திருக்கிறதான இந்த விஷயத்தை தூஷிப்பாருடைய தூஷணம் இல்லாமலாக்கி, பெரிய பேரிதத்தோடு சத்தத்தோடு மலை அருவியிலேருந்து அனுகிரகத்தை பொழிந்து அந்த குற்றம் சொல்லவால கீழே அப்படியே அமுக்கிட்டுறான்னு சொல்கிறார் இல்லையா? இப்படிப்பட்ட என்னுடையதான இந்த தயாசதகம் என்ற கிரந்தமானது ஒரு தீர்த்தத்தில் கேத்தாங்கொட்டையை போட்டால் எப்படி தெளிந்த ஈரோடையாக இருக்குமோ அதை போல சத்குணம் உள்ளவாளுக்கு அவளுக்கு நல்ல விஷயமாக போய் சேர்றது அப்படின்னு சொல்கிறார். சத்குணம் உள்ளவா எப்படின்னா அவளுடைய புத்தியானது தெளிந்த நீரோடையாக மட்டுமே இருக்கும், அதில் கலக்கமே இருக்காது, புத்தி கலங்கி இருக்காது, மனசு கலங்கி இருக்காது. வால்மீகி பகவான் ஸ்ரீமத் ராமாயணம் பண்ணும்போது இந்த தமசா தீர்த்தத்தை பற்றி வர்ணிக்கிறார். ஒரு ஆசிரமத்தின் வாசலில் ஓடுற தமசா தீர்த்தம் நதியானது சுத்த தீர்த்தம் அப்படி இருக்கும். அப்படின்னா என்ன, எப்படி இருக்குன்னு கேட்ட, தீர்த்தம் எப்படி இருக்குன்னு மனுஷால் வச்சு சொல்கிறார் வால்மீகி பகவான். சத்தான மனுஷனுடைய அந்த சுத்தமான திருவுள்ளம், அதை போலே இந்த தமசா நதியின் தீர்த்தமானது அழகாயும் பிரசன்னமாயும் அம்புவாயும் இருப்பதாக வர்ணனை பண்ணுறார் வால்மீகி பகவான். அம்புனா தீர்த்தம், தெளிந்த சுத்த ஜலம் அப்படின்னா எடுத்தா பளிங்கு போல இருக்கும். அதுதான் நல்ல வித்வாங்களுடைய திருவுள்ளம், அவருடைய புத்தி சாதுரியம். ஒரு கேள்வி கேட்டால் கிறிஸ்பாக குவின்டெசன்ஸாக பதில் சொல்லுவாள். அதுக்கு சுற்றி வளைச்சு ஒரு கேள்விக்கு 10 மணி நேரம் பேசி ஒரு வரி பதில் கொடுக்க அப்படி கிடையாது. வாழலாம், கேள்வி என்ன, அதுக்கு உண்டான பதில் என்ன, டைரக்ட் ஆன்சர். அதை நம்மளை அவளுடைய உதாரணங்களால் சம்மதிக்க வைப்பான். அதுதான் நல்ல புத்தியினுடைய தெளிந்த வித்வாங்களுடைய குணமாக அப்படி இருக்கும். அப்படி இங்கே வித்வாங்களின் மனசை சுவாமி தேசிகன் அம்புவாக வர்ணிக்கிறார், ஜலரூபமாக நிரூபிக்கிறார். அது தெளிந்த தீர்த்தமாக இருக்கும், கலங்கின தீர்த்தமாக இருக்காது. கலங்கின தீர்த்தமானால் புத்தியில் கலக்கம் ஏற்பட்டதுன்னா அவளுடைய வாக்கும் கலங்கியே வரும். அதனாலே அவளுடைய குணத்திலே தோஷம் இல்லாமல் எப்படி இருக்கோ அப்படியானது இருக்கும்னு இங்கே சொல்கிறார் இந்த இடத்துல. இப்படி இந்த பத்தியங்களெல்லாம் 108 பாசுரங்களாக கொடுத்துருக்கார். இது எல்லாம் தயாதேவியினுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தாலே வந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கு சீனிவாசனுடைய குணமான தயை என்ற குணம் தேவியாக உருவப்படுத்தி அநேக விதமான அவதாரங்களிலேயும் தயாதேவிதான் முக்கிய பங்கு வகிக்கிறா அப்படின்னு தேசிகன் இந்த தயாசதகத்தில் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கார். இப்படி இந்த தயனுடைய பரிவாகமானது சாமானிய மனுஷா வரைக்கும், ரொம்ப வித்வான்களுக்கு தான் அனுகிரகம் இல்லை. அக்கிஞ்சனாளுக்கு அக்கிஞ்சன சக்கரவர்த்தியாக்கக்கூடியதான ஒரு பெரிய குவாலிட்டியும் தயாதேவி கிட்ட இருக்குது. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு 2 கையும் கூப்பிட்றவனுக்கு, ஆகா இவன் அக்கிஞ்சனல்லே சக்கரவர்த்தியான அக்கிஞ்சனன்னு நினச்சி தேவி அந்த அனுகிரகத்தை பண்ணுறா அப்படின்னு 106ஆம் ஸ்லோகத்தில் காட்டினார் சுவாமி தேசிகன். அது மாதிரி இந்த கல்லோல கோலாகலகான்னு சொல்லி
இந்த ஹயவதன ஹேஷா ஹலஹலஹா அப்படின்னு இந்த ஹலஹலகா சப்தத்தை ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை எடுத்துக்காட்டேன் சுவாமி முதல்ல. அதே இங்கே ஹலஹல சப்தமான ஒரு கிரியமான ஸ்தோத்திரத்தின் முடிவில் கோலாகலம் என்ற ஒரு சாமியத்தோடு இங்கே நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கார் சுவாமி தேசிகன். அதனால் இந்த ஸ்லோகம் காமம் சந்துமிதா கரம்பித குணாவத்யானி பத்யானினஹ கஸ்யாஸ்மின் சதகே சதம்பு கதகே தோஷஸ்ருதிம் சாம்யதி நிஷ்பிரத்யோக விஷாத்தி நிஜ்ஜர ஜர காரச்சலே நோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதிதயா கல்லோல கோலாகலஹா அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த தயாசதத்தினுடைய இறுதி ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டி கொடுத்து தயையினுடைய பெருமையை ஒரு குணத்துக்கு உண்டான ஒரு தனி கிரந்தமாக இதில் இந்த தயாசதகத்தை நம்ம கொடுத்துருக்கார். பெருமாள் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அவதார விசேஷங்களை சொல்லுகின்றதான விஷயங்கள்லாம் நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் ஒரு குணத்தை மட்டும் எடுத்து கையாண்டு தயை என்ற குணத்தை மட்டும் எடுத்து கையாண்டு அதுக்கு ஒரு 108 ஸ்லோகங்கள் அனுகிரகம் தயை என்பதானது தயா பிராட்டியும் உருவகப்படுத்தி எம்பெருமானுடைய சத்தியத்துவம், அப்பம் சத்திய சங்கல்பத்துவம், அப்போ சர்வசக்தித்வம், அப்புறம் ஹேய பிரத்தனீகத்துவம், அப்புறம் ஆனந்தமயத்துவம், இது எல்லா குணங்களாக கூட பெருமானுக்கு இருக்குது. அதுலேருந்து இந்த தயை என்ற குணத்தை வேறுபடுத்தி காட்டும்போது இதர குணங்களும் தலையாட்டி ஆமாம் தயை பெரியவள் தயை பெரியவள் என்று ஆமோதிப்பது போல ஆமோதிக்கிறது என்ற ரீதியிலேயே நமக்கெல்லாம் இந்த தயனுடைய பெருமையை தூக்கி காட்டியிருக்கிற சுவாமி தேசிகன் இந்த தயா சதகத்தில். இதனால இந்த தயாசதகத்தை செவிப்பாரும் கேட்பாரும் அவளுக்கு இந்த தயாதேவி பரிபூர்ணமான அனுகிரகத்தை அளிக்க வேண்டும் என்று அந்த தயாதேவினிடத்திலே தேசிகனுடைய திருவடியத்தம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இதுகாரும் இந்த 108 ஸ்லோகங்கள் அது என்னுடைய உபன்யாசத்தை எவ்வளோ குற்றம் குறைந்தோ அது எனக்கு தெரியாது. சில சமயங்களில் வேகமாக அதை வாசிக்கும்போது சம்ஸ்கிருதம் வாசிக்கும்போது சில பதங்கள் உல்டாவாக கூட வந்துடுறது சொல்லும்போது நாக்கிலேருந்து. அதுவும் அவனது இன்னருளேன்னு நினச்சின்னு போக வேண்டியது தான். திருப்பி 2ஆவதுல வாசிக்கும்போது ஆடாடா அந்த இடத்துல இப்படி தப்பாக இந்த அக்ஷரம் இப்படி சொல்லிட்டோமே, இந்த இடத்துல பகாரமாச்சே நம்ம பகாரம் சொல்கிறோமேன்னு தோன்றது மனசுக்கு. இருந்தாலும் இது மனுஷ மனசினாலே மனுஷ புத்தினாலே செய்யப்பட்டதான உபன்யாசத்தினாலே தோஷம் இருக்க தான் செய்யும். தேசிகனே தன்னை சொல்லிக்கிறேன் நம்மளாம் எம்மாத்திரம். அதனாலே இதில் உள்ள குற்றங்களை நீக்கி இளையவன் கவிதையேனும் எம்பிரார் கிணியவாரேன்னு தொண்டரெழுப்பிடுகள் சொன்னார். சின்ன பாசுரம் தான்மா பாடியிருக்கேன், ஆனால் உனக்கு இது இன்பமாக இருக்க வேண்டும்னு சொல்லி காட்டி அதே போல் இந்த உபன்யாசமும் தயாதேவியினுடைய திருவுள்ளத்தையும் திருவேங்கடமலையான திருவுள்ளத்தையும் சுவாமி தேசிகன் திருவுள்ளத்தையும் கொஞ்சமான குளிர வைக்க வேண்டும் என அவனை பற்றினதான் அவள் எழுதினதான ஸ்லோகத்தை அவன் திருவுள்ளத்தை விண்ணப்பம் இது இந்த உபன்யாசமானது. அதுக்கு எத்தனையோ பாகவதாலாம் ஹேது பண்ணியிருக்கா. இந்த எஸ்விடிடி என்ற ஃபோரமும் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி இதை பற்றி பேசுவோம்னு நமக்கு அனுமதி அளித்து கொடுத்திருக்க அவருடைய திருவடிகளுக்கும் பிரார்த்தனையை சமர்ப்பிச்சுக்கிறேன். லோகத்தில் உள்ள எல்லோரும் இந்த தயனுடைய அனுகிரகமானது சகல பேருக்கும் நம்ம எல்லாம் அக்கிஞ்சலான்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் எல்லோருக்கும் அந்த தயாதேவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுண்டு இந்த தயாசதகம் என்ற உபன்யாசத்தை அவருடைய திருவடியிலே தயாதேவின் திருவடியிலேயும் சுவாமி தேசிகன் திருவடியிலேயும் சமர்ப்பித்து நமக்கெல்லாம் திருவேங்கடத்தை அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறேன். பேசுவன் திருநாமம் எட்டெடுத்தும் சொல்லி நின்ற பின்னரும் பேசுவார் தம்ம உய்ய வாங்கி பிறப்பருக்கும் பிரானிடம் வாசமாமலர்ன அறுவாறு பொருள் சூழ்தரும் உலகுக்கெல்லாம் தேசமாக திகழும் மலை திருவேங்கடம் அடைநஞ்சமே என்று இந்த மனது திருவேங்கடத்தை போய் அடைய வேண்டும் என்று கலியன் பிரார்த்தனை பண்ணுறார். அவருடைய பிரார்த்தனை நாம் எடுத்துட்டு அகலகில்லையே எறியுமென்று அலர்மேல் மங்கி ஒரே மார்பனாக இருக்கக்கூடியதான இந்த திருவேங்கடத்தான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும். எப்பாவம் பலவும் இவைய செய்து இழைத்தொடிந்தேன்
துப்பான் என்னடியே தொடர்ந்தேத்தவம் கிற்கின்றிலேன் செப்பாறு தின்வரசூழ் திருவேங்கடமாமலை என் அப்பா வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே என்ற ரீதியிலே எவ்வளோ குண தோஷங்கள் இருந்தாலும் நின் அடியே தொடர்ந்து வந்தேன் நான். இப்பட தின்வரை சூழ் திருவேங்கட மாமலையிலே வந்து நான் என் அப்பா என்னுடைய தந்தை நீதான் என்று விழுந்திருக்கேன். நீ எனக்கு வந்து அடியனை ஆட்கொண்டு அனுகிரகிக்க வேண்டும் என்று கலியன் வாயிலாகவும் பிரார்த்திச்சுண்டு இந்த தயாசகத்தை கேட்டவாளுக்கும் கேட்டு விஷயத்து வெளியிலே சொன்னவாளுக்கும் சவணம் பண்டவா எல்லாருக்கும் அந்த தயாதேவியும் திருவேங்கடத்தான பரிபூர்ணமான அனுகிரகத்தை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சுண்டு இந்த உபன்யாசத்தை சுபமாக நிறைவு செய்கிறேன். அடியேன் தேசிகன் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.